ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து நம்மக்கிட்ட கோல்டு ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் நமக்கு லாபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, டிக்ரீஸ் ஆனாலும் சரி, எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது எப்போவுமே பார்த்திங்கன்னா நமக்கு தான் ஆகும். எதை வச்சு சொல்கிறேன்னா, எனக்கு மெயிலும் அனுப்பிச்சிருந்தாங்க, 2 சிஸ்டர் வந்து கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. நான் வாங்கும்போது ஒரு சவரன் வந்து 27,000 இருக்கும்போது வாங்கினேன், இன்றைக்கி உங்களுக்கு 50,000க்கு மேலேயே போயிடுச்சு, அப்போ வந்து எனக்கு லாபம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டோன் வச்சு நீங்கள் ஒரு நகை வாங்கினீங்க அப்படின்னா, லைட் வெயிட்டில் இந்த மாதிரிலாம் வாங்காதீங்க. நல்லா கனமாக உங்களுக்கு பிடிச்ச டிசைனாக பார்த்து வாங்குங்க. அதாவது அந்த ஸ்டோன் இருக்கிற ஜுவல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சேஃபாக வச்சுக்கலாம். அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு அதிக அளவில் வந்து நஷ்டமாகும். இப்போ ஸ்டோன் இல்லாமல் ப்ளைனாக இருக்குது ஒரு நகை அப்படின்னா, அது வந்து டேமேஜ் ஆகிட்டாலோ இல்லை ரொம்ப பழசாயிட்டாலோ நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். டிசைன் பிடிக்கலை அப்படின்றதுக்காகலாம் எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது டேமேஜ் ஆனால் கூட அதை சரி பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு, முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். எந்த ஷாப்பில் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னாலும், அதே ஷாப்பில் வாங்கின நகை அப்படின்னா மெல்ட் வந்து பண்ண மாட்டாங்க. அப்படியே வந்து உங்களுக்கு அதில் இருக்கிற டஸ்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நெருப்பை வச்சு காமிப்பாங்க, அதில் இருக்கிற டஸ்ட்லாம் ரிமூவ் ஆகிடும், அதை வந்து எடுத்துருவாங்க. சப்போஸ் நீங்கள் வேறு ஷாப்பில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மெல்ட் பண்ணி குட்டியாக ஒரு பார் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை கொண்டு போயிட்டு தான் நமக்கு வந்து வேல்யூ போடணும். 916 இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து நமக்கு எந்த ஷாப்ஸ்லேயுமே வந்து லாஸ் ஆகிறது கிடையாது. நீங்கள் இப்போ ஒரு நகை போடும்போது, நான் வந்து இப்போ 10.5 கிராம் வந்து போட்டேன் சிஸ்டர் நகை, ஆனால் அதை எடுக்கும்போது 10 கிராம் தான் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நகை போட்டிருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து டஸ்ட்டு, அழுக்கு, இப்போ கையில் பேங்கிள் போட்டிருக்கீங்க, ரிங்கு போட்டிருக்கீங்கன்னா சோப்பு, இந்த மாதிரி அதுக்குள்ளே போயிட்டு நிறைய டெபாசிட் ஆகும். அது வந்து வெயிட்டில் உங்களுக்கு அதிகமாக காமிக்கும். நீங்கள் வந்து எந்த நகையை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அதை வாங்கும்போது எவ்வளோ கிராம்ஸ் இருந்துச்சுன்னு அந்த பில்லு இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். அதே கிராம்ஸ் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, நல்ல கடையாக இருக்கிற பட்சத்தில். ரொம்ப வந்து குறையறதுக்கு வந்து சான்ஸ் இல்லை. இதுவே 916 இல்லாமல் 18 கேரட் கோல்டோ 20 கேரட் கோல்டோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவே லாஸ் ஆகுது. அதோட பியூரிட்டி நல்லா இல்லை, சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் வந்து கொடுக்குறாங்க. 916 இருக்கும்போது மோஸ்ட்லி வந்து எந்த கடையிலையும் பிரச்சனை இல்லை. ஆனால் கண்டிப்பாக வந்து மில்லிகிராம்ஸ் கணக்கில் பார்த்தா நமக்கு கொஞ்சம் லாஸ் ஆகிறதுக்கு தான் வந்து வாய்ப்பு அதிகம். பெரிய அளவில் போகலனாலும் கண்டிப்பாக ஒரு மில்லிகிராம்ஸ் அது லெஸ் ஆகும் அதை மெல்ட் பண்ணும்போது. இப்போது அந்த ரேட்டு டிஃப்ரென்ஸ் பற்றி பார்த்துடலாம். இப்போது நீங்கள் ஒரு 3 பவுனுக்கு ஒரு செயினோ ஒரு வளையலோ வாங்குறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அதுக்கு 10% வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு 2.4 கிராம் வந்து ஆட் ஆகிடும். அதுக்கு ஒரு 3% வந்து ஜிஎஸ்டி கொடுக்குறீங்க. அதுக்கு ஒரு 0.792 கிராம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க. 0.5ன்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட, இப்போது இதில் ஒரு 24, இது ரெண்டும் சேர்த்து ஒரு 3 கிராம்னு வச்சுக்கிட்டா 24 கிராம் வாங்கிறதுக்கு நீங்கள் 27 கிராம் அமௌண்ட்டுக்கான காசை கொடுத்து வாங்கியிருப்பீங்க கண்டிப்பாக. இப்போது நீங்கள் 24 கிராம் வாங்கிறதுக்கு 27 கிராம் அமௌண்ட் பே பண்ணி தான் வாங்கியிருக்கீங்க. நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போடும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த 24 கிராமை வந்து எக்ஸ்சேஞ்ச் போடுவீங்க. 24 கிராமை போட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது அதுக்கான புதுசாக நம்ம வாங்க போகிற நகைக்கான ஜிஎஸ்டி, மேக்கிங் சார்ஜஸ், இப்போ ஸ்டோன் வச்சு எடுக்கிறீங்கன்னா ஸ்டோன் சார்ஜஸ், வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா 24 கிராம் அப்படியே வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. 20 கிராம் தான் வந்து வாங்க முடியும். அப்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா 24 கிராம் இருந்துச்சு இல்லையா உங்ககிட்ட கோல்டு, அது வந்து 20 கிராமாக அப்படியே வந்து மாறுது. இது வந்து நமக்கு ஒரு யூனிவர்சல் வேல்யூ தான் கோல்டு. நம்ம எடுக்கும் பொழுது கம்மியாக இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அதிகமாக இருக்குது அமௌண்ட் அப்படின்னாலும் பெருசாக வந்து நமக்கு எக்ஸ்சேஞ்சில் வந்து டிஃப்ரென்ஸே இருக்காது. நம்ம 27 கிராமுக்கான அமௌண்ட் கொடுத்து 24 கிராம் வாங்கியிருப்போம். அந்த 24 கிராமை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அது 20 கிராமாக தான் கண்டிப்பாக வந்து ஆகும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வந்து பெருசாக வந்து இது கிடையாது. இப்போ நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க, கோல்டு காயின்ஸ் இருக்குது, அதை நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டும் கோல்டு ரேட் என்றைக்கு அதிகமாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் சேல் பண்ணலாம்.
ஆனால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து லாஸ் தான் ஆகும். நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். இப்போது ரூ. 5000 கோல்டு ரேட் இருந்துச்சுனாலும், ரூ. 10,000 கோல்டு ரேட் இருந்துச்சுனாலும், நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மக்கிட்ட இருக்கிற 5 கிராமை கொடுத்து 5 கிராம் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது ரேட்டை பெருசாக வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. சின்ன கடையில் வாங்கும்போது இனிமேல் நீங்கள் HUID நம்பர் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வாங்குங்க. அப்போ தான் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 916 இல்லாமல் ரொம்ப பெனிஃபிட்டாக தராங்கன்னு சொல்லிட்டு 18 கேரட் கோல்டெலாம் வாங்கின பழைய நகைங்கள்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து வேல்யூ போகவே மாட்டேங்குது மெல்ட் பண்ணிகிட்டே எடுக்கும்போது. ஸோ அந்த மாதிரி தப்பு வந்து செய்யாதீங்க. கோல்டு ரேட் குறையறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அக்ஷய திருதிக்கிட்ட கொஞ்சம் ரேட் வந்து கம்மி ஆகும் அப்படின்னு சொல்லி 2-3 சேனலில் நான் வந்து பார்த்தேன், சொல்லியிருக்காங்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம். ஆனால் வந்து அந்த 6000 அதுக்கு கீழே வந்து கம்மியாகும் அப்படின்றதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. உங்ககிட்ட அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போவே வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. கண்டிப்பாக வந்து ரூ. 10,000 வந்து ரீச் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகும். ஈஸியாக வந்து 10,000க்கு போயிடும் கோல்டு ரேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ரேட் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிவிட்டு வாங்காமல் விட்டோம்னா ஃப்யூச்சரில் இன்னும் கண்டிப்பாக வந்து அதிகமாகிட்டு தான் போகும். நீங்கள் கோல்டு நகையாக வாங்கலாம், கோல்டு காயின்ஸாக வாங்கலாம், இல்லை கோல்டு பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். சவரன் கோல்டு பாண்ட் SGB பற்றி நானே நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். டிஜி கோல்டு மூலமாக வந்து கோல்டு சேவிங்ஸ் வந்து பண்ணலாம். டிஜி கோல்டு ஆப்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய கடைகளில் இப்போ வந்து இருக்குது. ஏதாவது ஒரு ஷாப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் வந்து சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டாக் இந்த மாதிரிலாம் வாங்குறதுல வந்து நாலேஜ் இருந்துச்சுன்னா கோல்டு பீஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வைக்கலாம். இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது எது பெஸ்ட் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நம்பகத்தன்மையான ஷாப்பில் கிராம்ஸில் ஆட் ஆகிற ஸ்கீமில் கோல்டு சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிவிட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் கோல்டு ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது மட்டும்தான் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா கோல்டு ஜுவல்ஸாக இருக்கும் பொழுது நம்ம அதை யூஸ் பண்ணுவோம், ப்ளிச் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். மற்றதை கம்பேர் பண்ணும்போது இந்த மெத்தட் தான் கோல்டு சேவிங்க்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. உங்களுக்கு எது பெஸ்ட் ஆப்ஷனாக தோணுது? இல்லை கோல்டு காயின்ஸாக வாங்கி வைக்கலான்னு நினைக்கிறீங்களாங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தங்கமயில் டிஜி கோல்டு ஆப்பில் வந்து எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் ரீசெண்டாக கொஞ்சம் நாளாக வீடியோஸ் வந்து ரெகுலராக போட முடியலை என்னால். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1.839 கிராம்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.079 கிராம்ஸ் வந்து பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு. மொத்தமாக பெனிஃபிட்டோடு சேர்த்து 1.917 கிராம்ஸ் வந்து எனக்கு சேர்ந்துருக்கு. எப்போ மெச்சூர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 28 செப்டம்பர் 2024 அப்போ இந்த ஸ்கீம் வந்து மெச்சூர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நான் கோல்டு காயின் வந்து இதில் பர்ச்சேஸ் பண்ணுவேன். இதில் நீங்கள் வந்து ஆப்பை வந்து ஆன்லைன்லேயே நம்ம டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்படியே ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஷாப்பில் வேணாலும் க்ளோஸ் பண்ணலாம், ஆன்லைனில் வேணாலும் நீங்கள் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் ₹100, 200, 150 இந்த மாதிரி ₹100 மேலே எவ்வளோ அமௌண்ட் வேணால் போடலாம். ஒரு நாளைக்கு எத்தனை டைம் வேணால் போடலாம் அப்படின்றதால கொஞ்சமாக நீங்கள் சேவ் பண்ணி 1 கிராமோ 2 கிராமோ வந்து காயின் வாங்குறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ உண்டியலில் சேவ் பண்ணி கோல்டு காயின்ஸ் நம்ம போய் ரெடி கேஷ் கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சேவ் பண்ணலாம். தங்கமயிலில் கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜ் அதிகம், நீங்கள் டிஜி கோல்டு ஆப் வந்து எல்லா இதுலேயும் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போது வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ்லேயே கொஞ்சம் வந்து கிராம்ஸ் வந்து கிடச்சிரும். அதை விட கொஞ்சம் தான் நீங்கள் வேஸ்டேஜ் GST வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 1/2 மில்லிகிராம் காயின் நீங்கள் வாங்கணுன்னா 4% போடுறாங்க தங்கமயிலில். 1 கிராம் 2 கிராம் வாங்கும்போது 3% வந்து போடுறாங்க வேஸ்டேஜ் கோல்டு காயின்ஸ்க்கு. 4 கிராம் 8 கிராம் அதாவது 2 கிராமுக்கு மேலே எந்த காயின் நீங்கள் வாங்குனீங்கனாலும் 2% தான் போடுறாங்க. அது இல்லாமல் ₹50 வந்து ஹால்மார்க் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவும் நான் தனியாக ஒரு ஷார்ட் வீடியோஸ்லேயே சொல்லியிருந்தேன், நீங்கள் அதை சரியாக பார்க்கல. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷாப் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கனாலும் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் நம்ம கட்டுறோம், ஃபிக்ஸட் அமௌண்ட் கட்ட தேவையில்ல, மாதம் கட்டி தான் ஆகணுன்ற எந்த கம்பல்ஷனும் இல்லை. அதனால தான் நான் தங்கமயில் டிஜி கோல்டு வந்து எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறேன். நிஜமாலுமே அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு பெனிஃபிட் இல்லை அந்த ஸ்கீமில் அப்படின்னா நானே கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா சென்னையில் தங்கமயில் ஷாப்பே இல்லை, ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஓப்பன் பண்ணேன். இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.